வணக்கம். இந்தியன் சாலிடரிட்டி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் PHP MVC ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த டுட்டோரியல் சீரீஸில் நம்ம பார்க்க போது லாராவெல் MVC ஃப்ரேம்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி ஒரு லாராவெல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு டெம்ப்ளேட் இன்ஜினை எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒரு பிளேட் டெம்ப்ளேட் இன்ஜினை லாராவெல்லில் ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம டேரெக்டாக ஆக்ஷனுக்கு போவோம். நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்புறம் ஒரு லாகின் ஃபார்ம், ரெண்டும் க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த டுட்டோரியலில். ஸோ இப்போ நம்மளுடைய ரூட் ஃபோல்டருக்கு போகலாம். ரூட் ஃபோல்டருக்கு போயிட்டு ஆப்பில் போயிட்டு, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் லாகின் ஃபார்மும் நம்முடைய வியூஸில் வரும். யூஸரில் இந்த வியூஸுக்குள்ளே வரும். ஸோ அவங்கெல்லாம் யூஸர்ன்றதுனால யூஸர்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே register.blade.phpன்னு போட்டுக்கிறேன். register.blade.php. சரிங்களா? இப்போ வந்து இதை என்னுடைய ஐடி எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். எடிட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், @extends layouts.layout. சரிங்களா? ஏன்னா இந்த லேஅவுட்லேருந்து வரணும், லேஅவுட்ஸ் உள்ள இருக்க லேஅவுட்லேருந்து வரணும். அதனால் @extends போட்டுடுறோம். அதுக்கப்புறம் @section body. சரிங்களா? நம்ம இது கரெக்டானு பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரணும். ஸோ பெட்டர் நான் அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இதுக்குரிய ரூட், இப்போ ரெஜிஸ்டர் போடணும்னா அதுக்குரிய ரூட்டை வந்து நாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதனால் ஆப்பில் போயிட்டு இந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம போடணும். ரூட் கெட் இன்கேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, யூஸர்ன்றதுனால இப்போ நான் யூஸர் கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூஸர் கண்ட்ரோலர் @register இதுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்தது கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணணும். கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணி அதை வந்து வியூவுக்கு மேப் பண்ணி விடணும். இப்போது இங்கே ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல், இதில் இல்லை, இது ப்ளூஃபிஷ் எடிட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக போகாது. ஸோ அதில் வந்து நியூ ஃபைல் கிளிக் பண்ணி யூசர் controller.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோம் கண்ட்ரோலரில் இருக்க இந்த இதை அப்படியே எடுத்து யூசர் கண்ட்ரோலரில் காப்பி பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திரும்பி உட்காந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? அடுத்து ஹோம் கண்ட்ரோலரில் யூசர் கண்ட்ரோலர்னு கொடுத்துக்குவோம். சரிங்களா? பேஸ் கண்ட்ரோலர் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, சரி அது 2 போட்டு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பப்ளிக் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன சொல்கிறோம், ரிட்டர்ன் வியூ மேக் எதுக்குள்ளே இருக்குது, யூசருக்குள்ளே இருக்குது இல்லையா, user.register. இப்போ இது கூட ஒரு அரே அனுப்பணும். நம்ம அரே, இது வந்து பேஜ் டைட்டில் இல்லையா, டைட்டில் ரெஜிஸ்டர். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்துச்சுன்னா இது வருதான்னு பார்க்கலாம். ரெஜிஸ்டர் யூசர் ரெஜிஸ்டர். சரிங்களா? இப்போது இதை வந்து நாம் இந்த இதில் போய் பார்ப்போம். இங்கே வந்து ரெஜிஸ்டர் கொடுத்து பார்ப்போம். /register
இல்லை இது எரர் வருது. ஸோ கண்ட்ரோலருக்குள்ளே போகுது, அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் டி அரே கமா போடல. கமா இப்போ பார்க்கலாம். எஸ். ஸோ நமக்கு இந்த வியூவுக்கு வருது. சரிங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த வியூவுக்கு வருதா ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது லாராவெல்ல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு எந்த விதமான இதெல்லாம் பண்ணல, டெக்கரேஷன்லாம் பண்ணல, டேரெக்டாக இது மட்டும் பண்ணுறேன். இப்போ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டபிள்யூஎஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த இது வந்துடும். சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில். நான் ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் இது மட்டும் வாங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆக்ஷன் யூஆர்எல் வந்து இது வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, எந்த கண்ட்ரோலரில் எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ யூசர் கண்ட்ரோலர் ஸ்லாஷ் இன்சர்ட் இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் அது வந்து வேறு ஏதாவது நேம் வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். யூசர் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்க்கலாம். யூசர் ஆர்ஜி அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு பாஸ்வேர்டு, ஒரு இமெயில் வரணும். ஸோ அப்போ ஃபார்ம் லேபிள் இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப், ரைட். ஃபார்ம் லேபிள், டிஸ்கிரிப்ஷன் வந்து யூசர் நேம், யூசர் நேம், ரைட். அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சப்மிட். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆன பிறகு நம்ம கொடுத்துக்கலாம் சப்மிட். ஃபார்ம் சப்மிட்டோட இதுங்க. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரெஜிஸ்டர். இப்போ இதுக்கும் வந்து பேராகிராஃப் வரும். இல்லை நீங்கள் வந்து ஹெச்டிஎம்எல் கமாண்ட் எனக்கு நல்லா தெரியும், ஹெச்டிஎம்எல் கமாண்டே டேரெக்டாக எழுதி போயிடுறேன், எனக்கு அது ரொம்ப ஈஸி அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஹெச்டிஎம்எல் கமாண்டே கூட எழுதிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம், யூசர் கண்ட்ரோலர் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு போக சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இங்கே ரூட் கெட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா, ரைட், இது எங்கே போகணும் அப்படின்னா யூசர் கண்ட்ரோலர் அட் யூசர் ரெஜ். இப்போ இது வந்து யூசர் ரெஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். எங்கே அது காணும், இது யூசர் ரெஜ் மட்டும் கொடுத்துக்கலாம். ரைட். இப்போது இங்கே வந்து யூசர் ரெஜ்ஜில் இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும், யூசர் ரெஜ் அப்படின்ட்டு. இது வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது யூசர் ரெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எக்கோ $_post of
யூசர் நேம், ரைட். இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து எக்கோ ஓகே. இது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து புட் மெத்தடில் வாங்குகிறோம், அதனால் இது வந்து கெட்டு கிடையாது, இது வந்து புட். இப்போ பார்க்கலாம் ரெஜிஸ்டர் வந்து ஓகே. இதில் எதுலேயுமே வந்து நம்ம டபுள் பிரேஸ் ப்ராக்கெட் வந்து போடல, அதனால் அது அப்படியே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து டபுள் பிரேஸ் ப்ராக்கெட் போடுவோம், போட்டுட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். Control V, Control V, Control V. ஸோ இப்போ யூசர் நேம் மட்டும் இருக்கு. ஃபஸ்ட் நேம் வந்து யூசர் நேம், ரைட். இது தனி இது தனி இல்லையா? Control C, Control V, Control C, Control V, க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ நமக்கு யூசர் நேம் வந்துடுச்சு, ரெஜிஸ்டர் வந்துடுச்சு. இப்போ உதாரணம் நீங்கள் கோடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கோடிங் பார்த்துக்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா லேபிள் ஃபார் இது யூசர் நேமுக்கு, இது யூசர் நேம், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் யூசர் நேம், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வந்துடும், நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் வந்துடும். இந்த ஐடி மாற்றலை நம்ம ஃபார் யூசர் நேம் போடணும். அதுக்கப்புறம் வேல்யூ ரெஜிஸ்டர். ஸோ இது நம்மளுடைய நார்மல் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும், ரைட். ஸோ இது வந்து ஐடி ஃபார் யூசர் நேம், யூசர் ரைட் ரைட் ஓகே. ஸோ இப்போ இங்கே ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யூசர் ரெஜுக்கு போகணும். யூசர் ரெஜுக்கு போயிட்டு நம்மளுடைய போஸ்ட் வேல்யூ வந்து இது அவுட்புட் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஓகேன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். எதுக்காகனா எனக்கு போஸ்ட் வேல்யூ வருதா வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அது ஓகே வேல்யூ கொடுத்துருந்தேன். ஸோ இப்போது இங்கே வருது. இப்போ நமக்கு என்ன தேவை? யூசர் நேம் வந்துடுச்சு. அதுக்கடுத்தது இமெயில் பாஸ்வேர்டு வேணும், இமெயில் வேணும். பாஸ்வேர்டுக்கு இமெயிலுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், அதனால் வந்து லேபிள் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இமெயில் கொடுத்துக்கிறேன். அதே போல் இது டெக்ஸ்ட் இல்லை, இதோடைய சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஃபார்ம் ஐஃபன் டெக்ஸ்டில் இது பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இமெயிலுக்கு வந்து இமெயில்னு இருக்கும். வேறு என்ன இருக்குது அதில்? ஸோ இப்போ இதுக்கேற்ற இதில் பார்த்து அப்படி எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இது டெக்ஸ்ட்டு, இது பாஸ்வேர்டு, இதோட இது வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இது வந்து இமெயில், இது வந்து இமெயில், ரைட். வேறு என்ன இருக்குது இதில்? அவ்வளோதான். ஸோ இப்போ இது மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம போயிட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ரைட். ஸோ இது வந்து ரெஜிஸ்டரோட ஒர்க்கிங்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து லாகின் க்ரியேட் பண்ணணும். அதனால் இதில் வந்து லாகின் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும். login.blade.php, ரைட். ஸோ இதில் வந்து இதே போல் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து யூசர் லாகின் போட்டுக்கலாம், ரைட். போக வேண்டிய இது வந்து செக் பண்ண வேண்டிய இடம் வந்து யூசர் லாகின். அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இருந்தால் போதும். இங்கே வந்து
லாகின் கொடுத்துக்கலாம். ரைட். அப்புறம் ரூட்டில் போயிட்டு இதை வந்து மறுபடியும் மாற்றணும். ஸோ இது வந்து லாகின் வந்துச்சுன்னா யூசர் கண்ட்ரோலர் லாகினுக்கு போகணும்னு சொல்கிறோம். யூசர் லாகின் வந்துச்சுன்னா யூசர் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் யூசர் லாகின். ஸோ இப்போ நம்ம இன்னும் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஒன்று லாகின், இன்னொன்று வந்து யூசர் லாகின். 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து லாகின், இது வந்து யூசர் லாகின். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து இது யூசர் டாட் வந்து இது வந்து ஃபோல்டர், இது வந்து அந்த ஃபைல், எந்த ஃபைல் ரன் பண்ணுமோ அந்த ஃபைல். இது லாகின் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லாகின் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இது வந்து post_யூசர் நேம் லாகின் கரெக்ட் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இப்போ செக் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் ஸ்மால் ஆரை கொடுத்துருக்கேன், கேபிட்டல் ஆர் கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்மாலாக இருந்துச்சு, இதை கேபிட்டல் ஆராக மாற்றிருந்தேன். ஸோ இதெல்லாம் யூசர் நேம்னே இருக்குது, இதை மறுபடியும் மாற்றணும். இங்கே ரெஜிஸ்டரில் மாற்றணும். யூசர் நேம் இருக்கு இல்லையா, அது ஒன்று வந்து பாஸ்வேர்ட், இது வந்து இமெயில். சரிங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ லாகின் போகும். இப்போ இதையும் மாற்றணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாற்றணும். போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம், அலெக்சாண்டர் கொடுக்குறோம்னா அது எங்கே போகணுன்னா யூசர் லாகின் போகணும். போயிட்டு நம்முடைய நேமை வந்து இங்கே அவுட்புட் கொடுக்கணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இந்த லாகின் மட்டும் இங்கே மட்டும் மாற்றணும். யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்ட். ஸோ நம்ம ஃபார்மை க்ரியேட் பண்ணியாச்சு. எப்படி ஒரு பிளேடு இது டெம்ப்ளேட்டிங் இன்ஜின் வழியாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அது யூசர் கண்ட்ரோலருக்கு அந்த டேட்டா போகிற மாதிரி பண்ணியாச்சு. ரைட். ஸோ அடுத்தது வந்து வேலிடேஷன் பார்க்கலாம். வேலிடேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம்.